ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டா நம்ம அதுக்கப்புறம் இந்த செங்கல் தூளையும் லெமனையும் மிக்ஸ் பண்ண இதை வச்சு இப்போ தேய்க்கணும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். தேய்ச்ச பிறகு எப்படி ஆக போகுதுன்னு பாருங்கள். எப்படி பழிச்சு நான் வரேன். இது இப்போ எப்படி பழிச்சுன்னு வச்சு பார்த்தியா. நம்ம இனிமேலாம் இந்த லெமனும் செங்கல் தூளும் போட்டு தேய்ச்சாலே சாமி பாத்திரம்னா பளிச்சுனாங்க போது. இடியே இப்போ வந்து எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாரு. எப்பயுமே இந்த சாமி பாத்திரம்லாம் கழுவிட்ட பிறகு நல்லா துடைச்சிடணும். அப்போ தான் சீக்கிரமாக கருக்காது. நல்லா துடைச்சிடணும். நீங்களும் உங்கள் சாமி பாத்திரம்லாம் பித்தளை பாத்திரம்லாம் கழுவணுன்னா இந்த மெத்தடில் கழுவுங்க. நம்ம இந்த சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த மஞ்சள் கலக்கிறது வந்து பன்னீரில் இருந்தால் கூட கலக்கிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து தண்ணீர் தான் கலக்கியிருக்கேன். பன்னீரில் கலக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தெய்வீக மனமாக இருக்கும். நம்ம சின்னதாகவே இந்த குங்குமம் பொட்டு வைப்போம். ரொம்ப பெருசாக வச்சா நல்லா இருக்காது பார்க்க. சின்னதாக குங்குமம் பொட்டு வைப்போம். எப்பவுமே சாமிக்கு குங்குமம் பொட்டு வைக்கும்போதும் எதுக்குனாலுமே இந்த ஆள்காட்டி விரலில் வைக்கவே கூடாது. மோதிர விரலில் தான் வைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். காமாட்சி அம்மா விளக்கு மட்டும் கீழே வைக்கக்கூடாது. ஒரு பலகையோ இல்லை பிள்ளையார் மனையோ இல்லை இந்த விளக்குக்குன்னு ஒரு மனை இருக்கும், அந்த மாதிரி வாங்கி அதில் தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் குங்குமம் போட்டு சின்னதாக அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மெரூன் கலர் குங்குமம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இது இனிமேல் சாமி ஸ்டாண்டில் வைக்கணும்.